இந்த கண்டுகளாம் பூரா பாருங்களேன், நல்லா பூரா நல்லா கண்டு பொடி கண்டு நல்லா நல்ல கண்டுகளாக இருக்குது. ஜாதி கண்டு எல்லாம் நல்ல நாட்டு கண்டுக, நல்லா பெருவட்டாகவும் வரக்கூடிய கண்டுகளாக வந்துருந்துச்சு. ஃபுல்லாக பாருங்க சகதியாகி போச்சு. அதே பாவம். மற்றபடி கண்டு எல்லாம் பூரா எம்போட்டு கண்டு என்ன எடுக்கணுமா எடுக்கலாம், அவ்வளோ கண்டு வந்துருந்துச்சு. மழை தண்ணினால் இதாக இருக்குது. மற்றபடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா இருப்பீங்க, அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த இதெல்லாம் பூரா பாருங்கள், நல்லா கண்டுக்காதேன். அங்கிட்டலாம் மாடெலாம் சூப்பர் மாடு இருக்குது. இனி அடுத்து வர்ற வீடியோலாம் பாருங்கள், நல்ல தரமான காளை மாடெலாம் வந்திருக்கு. பசு மாடு எல்லாமே காட்டுவோம், அதை பூரா பாருங்கள். அங்கிட்ட இடம் பாருங்கள், இந்த மரம் நெத்தியெல்லாம் நல்லா இருக்குது. மாடு வயசு நல்லா இருந்திருக்கேன். இப்போ மாடுக்கு இறக்கமாயிடுச்சு. நான் உள்ளே கிடக்குது, நம்மளை பார்த்தோமே அப்படி தலையை ஆட்டுறதை பாருங்கள். சில மாடுகள்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா நல்லா கிடையாது, நல்லா உயரந்தரமாக இருக்குது. இதே இது என்கிட்ட இந்த கண்டதை சொன்னேன் நான். நம்ம ஒருத்தர் ஆர்மியில் இருக்கார், அவருக்கு வாங்கலாம்னு நினச்சேன். டைம் கூடிடுச்சு. அப்புறம் சரி அவர் ஃபோன் எடுக்க மாட்டாருந்தேன் விட்டாச்சு. நல்லா ரத்தமெலாம் நல்லா வரும், நல்லா பாய்ச்ச குணமும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்குவோம்னு தான் நினச்சேன். அப்புறம் அவருக்கு கால் பண்ணால் அது இதாகலை. நல்லா டஸ்ஸு புஸ்ஸுங்க இருந்துச்சு. போகிறால பூரா வர்றால பூரா மரக்கண்டு கொம்படி பத்தலை. படி மூஞ்சி அந்த அளவுக்கு ஒன்றும் தெளிவாக இல்லை. கண்டு வேகம் படவளப்பு இல்லை. அப்புறம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளை மாடு பூராமே இருக்குது பாருங்கள், அதை பூரா பாருங்கள். இதெல்லாம் சில மாடு குட்டகம் வந்து அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொம்படி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி நீளம் உயரம் கண்டு எல்லாமே இருந்துச்சு. மாட்டில் நல்லா சவுக்கு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாடி இறக்கம் கூட மாட்டில். இது என்ன வைக்கிச்சு என்னன்றது தெரியல, அதான் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தேர்வு கொம்பலாம். அதுக்கு மரத்துக்கு இதுகளுக்கு வாங்கணும்னாலே கொம்படியாக தான் பார்க்குறாங்க. உயரமும் இருக்கணும், கொம்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. மரத்துக்கெலாம் நிறையா மாடு வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் என்னை பொறுத்தளவில் வந்து 2 பல்லு 4 பல்லு கண்டு காதை கண்டுக நிறையா வரும். அதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து கொடுப்போம். அப்புறம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மாடுமே வந்து போட்டு விட்றாங்க. நம்ம குரூப்பில் விற்க சொல்லி இதெல்லாம் வந்து கேட்டு போட்டு விட்றாங்க. ஆனால் ரேட்டு பூராமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பசு மாடு எது இருந்துச்சுன்னா, பால் மாடு இருந்துச்சு, அந்த நம்பருக்கு போட்டு விடுங்க. நல்லா இளங்கண்டு மாடு நிறைய பேர் கேட்குறாங்க. நாட்டு மாடு ஜாதி மாடு எது இருந்தாலுமே நீங்கள் போட்டு விடுங்க.